ஒரு இயற்கை ஆர்வலர் ஒருத்தவர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நிறைய தவறான கருத்துக்கள் இருந்துச்சு. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அவர் யார் அப்படின்னா, அவர் பல பதிவுகள் இயற்கை சம்மந்தமாக, பாம்புகள் சம்மந்தமாக, இரவாடிகள் சம்மந்தமாக பல பதிவுகள் போடுறவர். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் இந்த மாதிரி எல்லா வலைதளத்துலேயும் 50,000 சப்ஸ்கிரைபருக்கு அதிகமாகவே வச்சுருக்காரு. இவர் ஒரு பதிவு போடுறாரு. என்ன அப்படின்னா கேளுங்க. ஒரு நாய்க்குட்டியை ஒரு நாகப்பாம்பு போய் அதை கொத்தி சாப்பிட முயற்சி பண்ணது. அந்த நேரத்தில் அதனுடைய தாய் அந்த நாகப்பாம்பை விரட்டி விட்டுருது. இதை ஒருத்தவர் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிடுறாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகுது. இது வைரலான இந்த வீடியோவை வேறு ஒரு நபர் அதை பார்த்துட்டு அவர் அதுக்கு ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. பாம்பு கடிக்குது, நாய்க்குட்டியை கொத்துது, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஒன்று ஒரு கல்லுக்கில் ஏதோ பக்கத்தில் படாது, அது மேலே படாத மாதிரி தூக்கி போட்டுருக்கோம், அது ஓட்டுருக்கோம், அதை போய் வீடியோ எடுத்துன்னு ரசிக்கிறீங்களே. இதோ உங்கள் வீட்டு குழந்தையோ இல்லை யாரையோ பெரியவங்கள கடிக்க வந்தாக்கா நீங்கள் அப்படி தான் வீடியோ எடுத்துன்னு இருப்பீங்களா? இப்படி இந்த ஒரு நபர் இதற்கு பேசினதுக்கு தான் நம்ம சமூக அந்த இயற்கை ஆர்வலர் பதில் கொடுக்கும் விதமாக இந்த பதிவு போட்டிருக்காரு. நல்ல பாம்போட உணவு பட்டியல் ரொம்ப நீளமானது. அதில் எலி, தவளை, ஓனா, அணில், பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, சின்ன சின்ன பறவைகள், ஏன் மற்ற பாம்பு கூட அது விரும்பி சாப்பிடும். இது இயற்கையிலே நடக்கிற சாதாரண விஷயம் தான். உணவு சங்கிலி ஒரு அங்கம் தான். இது உணவு சங்கிலின் ஒரு அம்சம் தான் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல உணவு சங்கிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்தை சாப்பிடக்கூடிய இப்போ மான், முயல், அப்புறம் புழு, பூச்சிகள் இதெல்லாமே தாவரங்களை சாப்பிடக்கூடியது. இந்த உயிரினங்களை சாப்பிடக்கூடிய வேட்டையாடிகள் இருப்பாங்க. ஓநாய், செந்நாய், நரி இது எல்லாமேவும், அது மட்டும் இல்லை பாம்புகள், இது எல்லாமேவும் அடுத்த வேட்டையாடிகளாக வருவாங்க. அதுக்கப்புறம் இவர்களுக்கு மேலே இன்னும் ஒரு சில வேட்டையாடிகள் இருக்காங்க. அதாவது முதல் நிலை வேட்டையாடிகள்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களையுமே சாப்பிடக்கூடிய இப்போ கழுகு, அப்புறம் புலி, சிங்கம் இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே இருக்குது. இந்த விலங்குகள், இந்த முதல் நிலை வேட்டையாடிகளுமே இறந்து போச்சு அப்படின்னா அதனை நுண்ணுயிர்கள் சிதைச்சிருவாங்க. சிதைச்சு அதை மண்ணிற்கு உரமாக்கிடுவாங்க. அந்த மண்ணினுடைய உரத்தை எடுத்து அப்புறம் சூரிய ஒளியை வச்சு இந்த தாவரங்கள் மறுபடியும் தழைச்சு வாழும். இப்படி ஒரு உயிரின் இறப்பின் மூலமாக இன்னொரு உயிர் வாழ்வது அப்படின்னு சொல்லி ஒரு சுழற்சியாக இருக்கிறது தான் உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலிக்குள்ளே மனுஷனும் வரமாட்டான், மனிதன் வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகளுமே வராது. முதல்ல வீட்டு விலங்குகள் வேறு, காட்டு விலங்குகள் வேறு. காட்டு விலங்குகளுக்கு தான் உணவு சங்கிலி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய மனிதனுக்கும் உணவு சங்கிலின்றது வேற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், பாம்புகளுடைய உணவு பட்டியலில் பூனையோ இல்லாட்டி நாய்க்குட்டியோ இந்த மாதிரி எதுவுமே வராது. எதிர்பாராத விதமாக இப்போ ஒரு பாம்பு நாய்க்குட்டியை வேட்டையாடலாம், இல்லாட்டி ஒரு பூனைக்குட்டியை வேட்டையாடலாம், இல்லாட்டி நம்ம வளர்க்குற ஆடு, மாடு இதெல்லாத்தையுமே சிங்கமோ புலியோ இது வேட்டையாடலாம். இது எதிர்பாராத விதமாக நடைபெறுவது. ஆனால் மனிதர்களுடைய பாதுகாப்பில் வாழும் வீட்டு விலங்குகளை அதை பாதுகாக்கும் உரிமையும் மனுஷனுக்கு தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல பதிவு போட்ட அந்த நபர் அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு. அதை கல்லை வச்சு வேறு பக்கமாக எரிஞ்சு, அதாவது அந்த பாம்பை துன்புறுத்த சொல்லலை, அவர் பாம்பை அடிக்க சொல்லலை, வேறு இடத்துல அந்த கல்லை வீசி அந்த பாம்பை விரட்ட முயற்சி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது தான் சரி. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வீட்டு விலங்கை ஒரு வன உயிரினங்கள் தாக்குது அப்படின்னா, இந்த பாம்பு இல்லாட்டி வேறு விலங்குகள் ஏதாவது தாக்குது அப்படின்னா முதல்ல நம்ம தெரிவிக்க வேண்டியது வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து அவங்க அதை தடுத்தா தான் சரியாக வரும். ஏன்னா இப்போ ஒரு பாம்பு தாக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது இது ஒரு நாகப்பாம்பு, இது ஒரு கட்டுவரியன், இந்த மாதிரி இது விஷமுள்ள பாம்பு, விஷமற்ற பாம்பு அப்படின்லாம் எதுக்குமே தெரியாது. அதனால இந்த புரிதல் இல்லாமல் இந்த காப்பாற்ற போகிறவங்களுமே அதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால முதல்ல வனத்துறைக்கு தெரிவிக்கிறது தான் சரியான செயல். இது முதல் முரண். அடுத்த முரணுக்கு வருவோம். எந்த ஒரு பாம்பும் மனிதர்களை தேடி போய் கடிக்க கிடையாது. இந்த பாம்பு கடிக்கிறது நம்ம மிதிச்சாலோ இல்லை அதை அடிச்சாலோ இல்லை தவறுதா அது மேலே விழுந்தாலோ இல்லை அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாலும் மட்டும்தான் அதிகபட்சம் அந்த பாம்பு நம்ம கடிக்கின்றாங்கன்னா அதுவா தேடி எந்த முறையிலும் கடிக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் மனிதர்கள் அதுலேருந்து விலகி போகணும் அப்படின்னு தெரியும். மனிதர்களோட உணவு இல்லைன்னு அதுக்கு தெரியும். அப்புறம் இந்த தகவல் சொல்கிறீங்க, அதாவது பாம்பு மனுஷனை தேடி கடிக்காது, அது மனுஷனை பார்த்தா விலகி தான் போகும், மனுஷன் நம்மளுடைய உணவு இல்லை அப்படின்னு சொல்லி விலகி தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இங்கேயுமே நிறையா ஆழமான சிந்தனை இல்லாமல் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போது மனுஷனை பார்த்தா பாம்புகள்
தப்பித்தான் போகுமே தவிர மனுஷனை தேடி வந்து கடிக்கிறது கிடையாது. இது உண்மைதான். ஆனால் மனுஷன் இருக்கா அப்படின்னா மனுஷனை வேட்டையாடக்கூடிய உயிரினங்களும் இருக்க தான் செய்யுது. சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்துச்சுன்னா மனுஷனுக்கு பிரச்சனை தான். ஏன் ஒரு யானையே பார்த்துச்சுனாலும் யானையினுடைய மனநிலையை பொறுத்து மனுஷனை தாக்குறதோ தாக்காமல் விட்டுட்டு போகிறதோ அதுவும் யானையின் மனநிலையை பொறுத்தது. இந்த மாதிரி மனிதர்கள் எதுவுமே செய்யாட்டியும் கூட மனிதனை தாக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ மனுஷனை எப்பயுமே தாக்க வராத பாம்புகளை ஏன் தாக்குறீங்கன்னு கேட்குறீங்க. அப்போது மனுஷனை தாக்க வரக்கூடிய உயிரினங்களாக இருந்துச்சுன்னா அந்த உயிரினங்களை திருப்பி தாக்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் இந்த ஆழமான சிந்தனையெல்லாம் போச்சு. என்ன அப்படின்னா எந்த உயிரினங்களாக இருந்தாலும் வன உயிரினங்களாக இருந்துச்சுன்னா மனிதன் எப்பவுமே அதை விட்டு தள்ளி நிற்பது தான் மனிதனுக்கும் சரி இந்த உயிரினங்களுக்குமே சரி ரெண்டுக்குமே இதுதான் பாதுகாப்பு. அப்புறம் அடுத்த ஒரு முரண் இருக்குது. அதாவது இந்த முரண் தான் எனக்கு ரொம்பவே அதிகமான பாதிப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு முதல் முறையாக பதிவு செய்கிற அந்த நபர் வந்து உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாரு. தெரியல, மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இருக்கிறீங்க? அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம இயற்கை ஆர்வலர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து சார பாம்பை கடிச்சிச்சு, அப்போ அதுக்கு பேசுனீங்களா, அதுக்கு மட்டும் உங்கள் மனசாட்சி வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாரு. இதில் வீடியோ எடுத்தவங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சார பாம்பை வீட்டில் வளர்த்த நாய் வந்து கடிக்கடிங்க அடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோவில் பாம்பு போட்டு அடிச்சிருப்பாங்க. அதே வீடியோ எடுத்து தான் போட்டாங்க. இவங்க இப்போ பேசுகிற மனசாட்சி ஏன் அப்போ பேசலை? ஆனால் இங்கே மிகப்பெரிய தவறான ஒரு புரிதலை கொண்டு வர்றது இதுதான். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே அதை வந்து தட்டி கேட்குற ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை நடந்துச்சுல்ல அதை நீ தட்டி கேட்டியா அப்படின்றது எவ்வளோ அபத்தமானது. சரி, அந்த பிரச்சனைக்கு போய் நின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அங்கே போய் தட்டி கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்படியே போக வேண்டியதான் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. இதை சின்ன புரிதலோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தாக்குறாங்க அப்படின்னா நீங்களே இருக்கீங்க, பார்க்கக்கூடிய நீங்களே இருக்கீங்க. நீங்கள் போய் அந்த மனுஷனை ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனை இந்த 4 பேர்கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்கள தடுத்து நிறுத்துறீங்க இவங்களை. அப்போ தடுத்து நிற்கிற உங்களை பார்த்து இந்த 4 பேரும் யாரா நீ 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வேற ஒரு இடத்துல 10 பேர் சேர்ந்து ஒருத்தவனை அடித்தாங்க, அப்போ மட்டும் நீ அவனை வந்து காப்பாற்றினியா, இப்போ மட்டும் நாங்கள் சண்டை போட்டால் மட்டும் வந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி கேட்குறது எவ்வளவு அபத்தமானதோ அதே மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கு நீ குரல் கொடுத்தியா அப்படிங்கிறது அதுவுமே அபத்தமானது தான். ஏன் அப்படின்னா இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு நாய். அதாவது நாயினால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கருணை இருக்குது, ஒரு பாவம் பார்க்குறோம். பாம்புனால இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாய்கள் நமக்கு எவ்வளோ பண்ணுதோ அதை விட அதிகபட்சமாகவே பாம்புகள் நமக்கு நிறைய நன்மைகள் பண்ணிட்டு தான் இருக்குது. நமக்கு அதுக்கு புரிய மாட்டேங்கி, நமக்கு தெரிய மாட்டேங்கி. அதான் இங்கே மேட்ரு. இங்கே ஒவ்வொரு உயிரினங்களும் மனுஷனுக்கு எவ்வளவு நன்மை செய்யுது அப்படிங்கிறத விட்டுட்டு இயற்கை சமநிலைக்கு ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்து காமிச்சிருக்கலாம். அப்புறம் நாய்க்கு பதில் இந்த இடத்துல எலியோ தவளையோ ஓனானோ இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதுவே நாய்க்கு பதில் அந்த இடத்துல எலியோ தவளையோ ஓனானோ இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசியிருக்கவே மாட்டோம். ஆமாம், பேசியிருக்க மாட்டோம்னா. ஏன் அப்படின்னா இதுதான் பாம்பினுடைய உணவு, அதாவது பாம்பினுடைய உணவு பட்டியலில் வரக்கூடிய உயிரினங்கள். இதுதான் இயற்கையான உணவு சங்கிலி. அதனால் கண்டிப்பாக யாருமே பேசியிருக்க மாட்டோம் தான். அப்புறம் இதுவும் தான், இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதை விட பல மடங்கு இந்த பாம்புகளுக்கும் நாய்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதை விட அதிகமான உரிமை வந்து இந்த நாய்களுக்கும் பாம்புகளுக்கும் இருக்குது. ஆனால் இந்த மனிதனை விட மற்ற உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது இயற்கையேவும் நம்மளுக்கு அப்படி ஒரு வழிவகை ஏற்படுத்தலை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினங்களுக்குமேவும் அதற்குரிய பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். அதாவது இயற்கை அமைச்சு கொடுத்தது. இப்போது குளிரில் வாழக்கூடிய ஒரு பிராணியாக இருந்துச்சு அப்படின்னா ரோமங்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து குளிரில் வாழும் பொழுது அதனுடைய ரோமங்கள் அடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைமுறையாக போகும் பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும் பொழுது அந்த உயிரினுடைய தலைமுறையினருக்கு வந்து ரோமங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஒவ்வொரு இனமும் தன் இனத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக இயற்கை கொடுத்தது. அதனால முதல்ல மனிதனுடைய இனத்திற்கு மனிதன் தான் முக்கியம். இதை நான் சொல்லலை,
இதை இயற்கை தான் பரிணாமத்தின் மூலம் இதை நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. அதே மாதிரி தான் பாம்பினுடைய உலகத்தில் பாம்பினுடைய இனம் தான் அதற்கு முக்கியம், நாய்களினுடைய உலகத்தில் நாய்களினுடைய இனம் தான் அதற்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இயற்கை பரிணாமத்தின் மூலம் நமக்கு சொல்வது. இவ்வளவு முரண்கள் இப்போ நான் சொன்னாலுமேவும் அவரை தொடர்ந்து அவருடைய பதிவுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர்றேன், நிறைய விருப்பங்களும் தெரிவிச்சுட்டு வர்றதான் செய்கிறேன். இவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களில் இவரே சொல்லியிருப்பார், நீங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு நான் வெளியிட்டிருக்கேன். சரி, நான் இந்த கருத்தை பொது வழியில் வைக்கிறேன். அதனால நிச்சயமாக என்னுடைய இந்த இயற்கை புரிதலை தவிர விட உங்களுக்கு அதிகமான புரிதல் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நானுமே விமர்சனத்திற்கு உட்பட்டவன் தான். அதனால் விமர்சனம் இந்த பதிவுவே கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் கண்ணியமான வார்த்தைகளோட நிறைய புரிதல்களோட விமர்சனம் பண்ணுங்கள்.